தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் 36. மணமுடித்த பெண்களின் உரிமை சொத்து. யோசேப்பு புதல்வரை சார்ந்த குடும்பங்களில் மனாசே மகனான மாக்கிரியின் புதல்வனான கிளையாதின் மைந்தரது குடும்பத்தை சார்ந்த மூதாதையர் வீடுகளின் தலைவர்கள் மோசேயிடமும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகிய பெரியோர்களிடமும் சென்றனர். அவர்கள் கூறியது, இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்துக்காக நாட்டை திருவுள சீட்டு முறையில் கொடுக்கும்படி ஆண்டவர் எம் தலைவராகிய உமக்கு கட்டளையிட்டார். எம் சகோதரன் செலோபுகாத்தின் உரிமை சொத்தை அவர் புதல்வியருக்கு கொடுக்கும்படியும் ஆண்டவரால் உமக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் மக்களின் வேறு குலங்களின் புதல்வர்களை அவர்கள் மனம் புரிந்ததால் அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையர் உரிமை சொத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்பட்டுவிடும். இவ்வாறு திருவுள சீட்டால் எங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து குறைய நேரிடும். அத்துடன் இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பின் ஆண்டு வரும்போது அவர்கள் உரிமை சொத்து அவர்களுக்குரிய குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்படும். இவ்வாறு அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்திலிருந்து குறைய நேரிடும். மோசே ஆண்டவரின் வார்த்தைப்படியே மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, யோசேப்பு புதல்வரின் குலம் கூறுவது சரியே. செலோபுகாத்தின் புதல்வியரை குறித்து ஆண்டவர் கட்டளையிடுவது இதுவே, தாங்கள் விரும்பியோரை அவர்கள் மனம் முடிக்கட்டும். ஆனால் தங்கள் தந்தையின் குல குடும்பத்திற்குள் மட்டுமே அவர்கள் மனம் முடிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றப்படக்கூடாது. இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் குல உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களில் எந்த ஒரு குலத்திலும் உரிமை சொத்துமை கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையின் குலத்திலுள்ள குடும்பம் ஒன்றிலேயே மனைவி ஆவாள். இதனால் இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் உரிமை சொத்தில் உடைமை கொண்டிருப்பர். எனவே ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு எந்த உரிமை சொத்தும் மாற்றப்படக்கூடாது. இஸ்ரேல் மக்களின் குலங்கள் ஒவ்வொன்றும் தன் உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோபுகாத்தின் புதல்வியர் செய்தனர். செலோபுகாத்தின் புதல்வியரான மக்லா, திர்சா, ஒக்லா, மில்கா, நோவா ஆகியோர் தங்கள் தந்தையாரின் சகோதரர் புதல்வரையே மணந்தனர். அவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் புதல்வர் குடும்பங்களில் மனம் புரிந்தனர். எனவே அவர்களின் உரிமை சொத்து அவர்கள் தந்தையர் குல குடும்பத்திற்கே சொந்தமாயிருந்தது. எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்துள்ள மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக ஆண்டவர் விதித்த கட்டளைகளும் நீதி சட்டங்களும் இவையே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசியுங்கள். வாசிக்க முடியாதவர்கள் நம்முடைய யாவே இறைவன் என்ற இந்த சேனலில் தொடக்க நூல் முதல் அனைத்து அதிகாரங்களையும் கேட்டு மகிழுங்கள். உங்களுக்கு இந்த விவிலிய வாசிப்பு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் கேளுங்கள். காதால் கேளுங்கள், இல்லை என்றால் நீங்களே வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்து நிறைய பேர் உங்களை ஏமாற்றுவார்கள். ஆனால் யாரும் உங்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஞானத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள். விவிலியம் வாசிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருடைய விருப்பம் எது, ஆண்டவர் எதற்காக கோபப்படுவார் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தீய வழிகளில் செல்லாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் விவிலியத்தை அனுதினமும் வாசியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். ஆண்டவரை பற்றுக்கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய எண்ணிக்கை ஆகமத்தை நாம் இத்துடன் நிறைவு செய்கிறோம். அடுத்து இணைச்சட்டம் ஆரம்பிக்கப் போகிறது. அனைவரும் ஆர்வமாக காத்திருங்கள்.